Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. வழக்கமா நம்ம ஜனவரி 1ஆம் தேதி தான் நியூ இயரை கொண்டாடுவோம். அது இங்கிலீஷ் கேலண்டர் உலகம் முழுக்க அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் சமுதாயத்துக்குன்னு தமிழ்லயே தனியா ஒரு கேலண்டர் இருக்கு. அதுல ஒவ்வொரு வருஷத்துக்கும் தமிழ்லயே தனித்தனி பேரும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நடக்கிற இந்த 2024வது வருஷத்தோட பேரு சோபகிருது, அதாவது மங்களம். அதன்படி தமிழ்லயே 12 மாசங்களும் இருக்கு, 12 ராசிகளும் இருக்கு. இங்கிலீஷ்ல நம்ம இதை ஜோடியாக் சயின்ஸ்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு மொத்தமாவே இப்படி ஒரு கேலண்டர் அமைப்பு இருக்கு இல்லையா? இதே மாதிரியே சைனீஸ்ல அவங்க வேற ஒரு கேலண்டர் அமைப்பை தான் ஃபாலோ பண்றாங்க. அது நிலாவை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட லூனார் கேலண்டர். சோ இந்த லூனார் கேலண்டர்லயும் 12 ஜோடியாக் சைன்ஸ் இருக்கு. அதாவது எலி, எருது, புலி, முயல், டிராகன், பாம்பு, குதிரை, ஆடு, குரங்கு, சேவல், நாய் மற்றும் பன்றி. லூனார் கேலண்டர்ல எல்லா வருஷத்துக்கும் இந்த மிருகங்களோட பேர் தான் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த 2024வது வருஷத்தோட பேரு டிராகன் இயர். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படத்துல லூனார் கேலண்டர்ல இருக்கிற இந்த 12 பேரும் ஒன்னா சேர்ந்து மிகவும் சக்தி வாய்ந்த பீனிக்ஸ் மந்திரக்கல்ல பாதுகாக்கிற கார்டியனான மிஸ்ஸஸ் லீக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே நேரம் இந்த மந்திரக்கல்ல எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு இவங்களை விடாம தொறுத்துற மிஸ் லூவும் இருக்காங்க. ஆனா கார்டியன் வம்சாவழியை சேர்ந்த கடைசி மற்றும் ஒரே வாரிசான டாமுக்கு இத பத்தி எந்த விஷயமும் தெரியாது. அவனை ஒரு சாதாரண பையனா தான் வளர்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் டாமோட வாழ்க்கையில என்னெல்லாம் ஆச்சு, அவன் அந்த மந்திரக்கல்ல பாதுகாத்தானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த ஜோடியாக் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தனித்தனி பேர் இருக்கு. ஆனா ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக புலி, டிராகன், குரங்கு அந்த மாதிரியே நான் மென்ஷன் பண்றேன். படம் முழுக்க நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் புலிக்கும் டாமுக்கும் நடுவுல மைல்டா ஒரு எமோஷனல் கனெக்டும் இருக்கு. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல் உலக சினிமா. படத்தோட ஆரம்பத்துல 2009ல ஹாங்காங்ல காட்டுறாங்க. இன்னைக்கு தான் அங்க லூனார் நியூ இயர். நம்ம ஹீரோ டாம் ரொம்பவும் சின்ன குழந்தையா இருக்கான். அவனை கார்டியன் பாட்டியான மிஸ்ஸஸ் லீ தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களை யாகுவாய்னு சொல்லப்படுற சில தீய ஜந்துக்கள் அட்டாக் பண்ணுதுங்க. மிஸ் லூ தான் இதுங்களை அனுப்பி வச்சிருக்கா. கவலைப்படாத டாம், நமக்கு உதவி வந்துகிட்டே இருக்கு. கைஸ் சீக்கிரம் வாங்க, எங்க தான் இருக்கீங்க? Mrs. Lee! இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டாம 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. டாம் இப்ப வளர்ந்துட்டான். இவன் பாதுகாப்புக்காக பாட்டி இவங்கிட்ட சில மந்திர பொருட்களை எப்பவுமே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கிற சில தடி பசங்க அந்த பொருளையும் இவனையும் கிண்டல் பண்ணி உன் பாட்டி என்ன மந்திரவாதியான்னு கேட்டு வேணும்னே இவங்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இவன் ஒருத்தனால அவனுங்களை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவனுங்களை எதிர்த்து பேசுறான், கிண்டல் பண்றான், முடிஞ்ச வரைக்கும் அடிக்கவும் செய்யறான். ஒரு கட்டத்துல பாட்டியை பத்தி அவன் ஓவரா பேசிடுறான். இதனால கோவப்பட்ட டாம் தண்ணியை அறியாம அவன் பவரை யூஸ் பண்ணிடுறான். தனியா ரெஸ்ட் ரூம் வந்து என்னதான் நடந்ததுன்னு யோசிச்சு பாக்குறான். எதுவும் புரியல. ஹாய் சண்டக்காரா. ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ரேவன் ஒரு பொண்ணை பாக்குறான். ஹே, நீ எப்படி அவனை சீலிங் வரைக்கும் தூக்கி அடிச்சுன்னு இவ கேட்க, எனக்கே தெரியல, காலையில நிறைய சாப்பிட்டுருப்பான் போல இருக்குன்னு இவன் கிண்டலா பேசுறான். அப்ப ரேவை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா வராங்க. இவன் நானே வந்துடுறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரேவோட அம்மாவுக்கும் இந்த மாதிரி மேஜிக்கல் ஐட்டம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உண்மையிலேயே அவங்க இவளோட அம்மாவே கிடையாது, இவளை ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு இவ சொல்றா. இவன் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே என் பாட்டி என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் பாட்டியை தவிர வேற யாரும் இல்ல. என் பாட்டி இந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட நிறைய கதைகளும் சொல்லுவாங்கன்னு டாம் சொல்றான். இப்படி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ரேவ் அவளை இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். இவனும் அவன் வீட்டை பார்த்துதான் எல்லாருமே இப்படி கிண்டல் பண்றாங்கிறதுனால இவனை கூட்டிட்டு போக தயங்குறான். இவ பரவாயில்லன்னு சொல்ல இவனும் கூட்டிட்டு போய் காட்டுறான். ஆனா அந்த வீடு பார்க்க வித்தியாசமா இருக்கிறதுனால இவனும் அதை வித்தியாசமா தான் பாக்குறா. பாட்டி வெளியில வந்து உன் ஃப்ரெண்டை உள்ள கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவ பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. மத்தவங்க கிண்டல் பண்றாங்கிறதுனால வாசல்ல இருக்கிற மந்திர பொருட்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் இவன் வீட்டுக்குள்ளேயே வரான். ஆனா வீட்டுக்குள்ள அதை விட அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் அவசியம் தேவைதானான்னு இவன் கேட்கறான். உனக்கு இது தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப முக்கியம்.
அதை நீ போக போக தெரிஞ்சுப்பன்னு பாட்டி சொல்றாங்க. இப்படிதான் நீங்க எதை கேட்டாலும் புரியாமலே பேசுறீங்கன்னு இவன் சொல்லும் போதுதான் இவன் முகத்துல இருக்கிற காயத்தை பாட்டி பாத்துறாங்க. டாம் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. மனசு சொல்றதை கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா போதும். பாட்டி அவன் உங்களை பத்தி தப்பா பேசினான், அதனால என்ன, அவன் சொல்லிட்டு போகட்டும். இயல்பாவே எல்லா மக்களும் அன்பானவங்க தான், நல்லவங்க தான். இந்த கருத்துல நம்ம குடும்பத்துக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. என்ன குடும்பமா? நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். நம்ம குடும்பம் 1000 தலைமுறைகளை பார்த்துருக்கு. அந்த ட்ரெடிஷன் உனக்குள்ளேயும் இருக்கு. பாட்டி நீங்க சொல்ற விஷயங்கள் புரியல, இருந்தாலும் அதை ஏத்துக்கிறேன். ஆனா நான் மத்தவங்கள மாதிரி நார்மலா இருக்கணும்னு நினைக்கிறேன். டாம் நீ நார்மல் கிடையாது, நம்ம மொத்த குடும்பமும் நார்மல் கிடையாது. இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மந்திர பொருட்களை மறுபடியும் வாசல்லையே மாட்டிட்டு வா, நம்ம டீட்டெயிலா பேசலாம். இப்படி எல்லாத்தையும் ஒன்னா மாட்டக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் நீ கழட்டி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 5 நிமிஷம். நீங்க யாரு? உன் பாட்டி எங்க? மிஸ்ஸஸ் லீ நீங்க எங்க இருக்கீங்க? இவர் பேரு மிஸ்டர் ஹூ, பாட்டியோட பழைய ஃப்ரெண்டு. இவ ஸ்கூல்ல தீய சக்தியோட வாசனை வந்தது. இவன் மேலேயும் அதே நாத்தம் தான் அடிக்குது. உங்களுக்கு ஆபத்து வரலாம். வாசல்ல மந்திர பொருட்கள் இல்ல. இவனுக்கு இவன் யாருன்னே தெரியல. ஜோடியாக்ல இருக்கிற ஒருத்தரும் நான் சொல்றதை கேட்கறதே இல்ல. டாம் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததோ அப்படியே சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல, நான் அவனை சீலிங் வரைக்கும் தூக்கி போட்டேன். போச்சு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். பாட்டி யார் இவரு? 12 ஜோடியாக் வீரர்கள நானும் ஒருத்தன். ஃபீனிக்ஸ் கார்டியனை பாதுகாக்கணும்னு சத்திய பிரமாணம் பண்ணிருக்கோம். பாட்டி இவர் சொல்றதெல்லாம் நீங்க சொல்ற கதையில வர மாதிரியே இருக்கு. We know, kid. We know you're here. Dude, what is your problem? Everything I say makes sense. டாமோ ஷோ போட்டுக்கோ. நான் முன்னாடி பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி பாத்துக்கோங்க. இல்ல ஹூ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நீ டாம கூப்பிட்டுட்டு உடனே இங்க இருந்து போயிடு. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். மரியாதையா அதை நீயே. No. Back off! இதெல்லாம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? What the heck? என் பேரனை விட்டு தள்ளிப்போ. No, wait, hold on! No! Get off of us! உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால என்ன தூக்கடிக்க முடியாது. அதையும் பாத்திரலாம். அவ்வளவு சீக்கிரம் நான் தூத்துருவேன் நினைச்சேன். மிஸ் லூ அந்த ஃபீனிக்ஸ் மந்திரக்கல்ல எடுக்க பாக்குறா. ஆனா பாட்டி அதை டாம் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வீடு முழுக்க இருக்கிற மந்திர பொருட்களை பயன்படுத்தி இவங்க இறந்தாலும் பரவாயில்ல, மிஸ் லூவை தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த மொத்த வீட்டையுமே வெடிக்க வச்சிடறாங்க. அப்போ வானத்துல இருந்து வித்தியாசமான ஒரு ஜந்து வருது. பூமியில இறந்து போற புனித ஆன்மாக்களை கொண்டு போறதுதான் அதோட வேலை. பாட்டியோட ஆன்மாவை அது கொண்டு போயிடுது. ஹூ டாம கூட்டிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மத்தவங்க யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமா சந்துக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அது ஒரு மாயாஜால வீடு. இவங்க உள்ள போனதும் மொத்தமா மறைச்சிருது. இது எந்த இடம்னு டாம் கேட்க ஹூ இப்பதான் எல்லா உண்மைகளையும் சொல்றாரு. இவ்வளவு நாளா உனக்கு சொல்லப்பட்டது வெறும் கதைகள் கிடையாது, அது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு ஜோடியாக் வீரன், இங்கதான் தங்கி இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பாட்டி தான் ஃபீனிக்ஸ் மந்திரக்களோட கார்டியன். இதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. நுக்குவான்னு ஒரு பெண் கடவுள் தான் இந்த ஃபீனிக்ஸ் மந்திரக்கல்ல வச்சு மொத்த மனித இனத்தையும் உருவாக்குனாங்க. ஆனா அப்பையில இருந்தே தீய சக்தி இதை பறிக்கணும்னு நினைக்குது. அங்க வந்தவ பேரு மிஸ் லூ. அவ தான் அந்த தீய ஜந்துக்களை உருவாக்கியிருக்கா. இனி இந்த ஃபீனிக்ஸ் மந்திரக்கல்ல நீ தான் பாதுகாக்கணும். பாட்டி இறந்து போயிருக்காங்க. இவர் என்னென்னவோ சொல்றாரு, இவனால எதையும் ஏத்துக்கவே முடியல. நீங்க சொல்றது படி பார்த்தா நீங்க என் பாட்டியை காப்பாத்தி இருக்கணும், ஏன் அவங்கள தனியா விட்டுட்டீங்கன்னு இவர் மேலேயே கோவப்படுறான். கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போக பாக்குறான். ஆனா அந்த கதவுல ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்கு, இவனால போகவே முடியல. உன் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி உன்னை என்கிட்ட தான் ஒப்படைச்சாங்க. சோ நீ என்னோட அப்ரெண்டிஸ். உன்னால வெளியே போக முடியாது, நீ இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிடுறாரு. இவன் அங்க இருக்கிற ஒரு ரூம்ல வந்து போய் இந்த நெக்லஸுக்காக என் பாட்டி இறந்தாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்த பெட்ல படுக்கிறான். அது அவனை வேற எங்கேயோ கூட்டிட்டு போகுது. அந்த இடம் கனவு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபீனிக்ஸ் பறவையும் வருது. அந்த ஃபீனிக்ஸ் பறவை நுக்குவா பெண் கடவுளா உருமாறி நீ இப்ப மந்திர உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லி அவன் நெத்தியில கை வைக்க இவன் கண் வச்சிடறான். ஸோ இவன் மறுபடியும் கீழே இறங்கி வந்து பார்க்குறான். டைகர் பாட்டியோட ஃபோட்டோவை வச்சு அவங்க இறந்து போயிட்டதுனால ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிருட்டான்.
மறுநாள் காலையில விடிஞ்சதும் டைகர் டாம் எழுப்புறாரு. ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். Tom. Now come on. என்ன அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லி இவ்வளவு காலையில எழுப்பி என்னெல்லாம் வேலை வாங்க போறீங்களோ? வாவ், நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்ன அடி? சரி, ஒத்துக்கிறேன், என்னால உங்களை அடிக்க முடியல, அதானே சொல்ல வரீங்க? அது முக்கியமே இல்லை. ஆனா ஃபீனிக்ஸ் மந்திரக்கல்ல நீ தொலைச்சிட்ட, அதுதான் முக்கியம். அப்ப அங்க ஒரு எலிய பார்த்து இவர் புலியாவே இருந்தாலும் பதறி அடிச்சுட்டு வர்றாரு. அதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா பேசிக்காவே இந்த எலி ஒரு திருட. இவர்கிட்ட இருந்து பல வருஷமா பல பொருட்களை திருடி இருக்கான். ஓ மை காஷ், நான் தான் அதை செஞ்சேன், நீங்க பாத்தீங்கல்ல? இது ஒரு சிம்பிள் மேஜிக் தான், இன்னும் நிறைய இருக்கு. சோ எலியா மாறின இவனும் ஒரு ஜோடியாக் வீரன் தான். ஏற்கனவே இவர்கிட்ட இருந்து முக்கியமான ஒரு டைனஸ்டி வாழையை திருடி இருக்கான். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேட்கும்போது நான் மிஸ் லூவை பார்த்தேன்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ இறந்ததை நாங்க பார்த்தோன்னு இவர் சொல்றாரு. கடல் ஓரத்துல மலை உச்சியில ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கும். நான் அடிக்கடி அந்த பக்கம் போவேன். அப்பதான் மிஸ் லூவை பார்த்தேன். அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்தது. அந்த வீட்டுல இருந்த ஃபவுண்டைன்ல அவ விழுந்தா. அதுல இருந்த தண்ணி அவனை முழுசா குணமாக்கிடுச்சு. இப்ப அவன் நல்லா தான் இருக்கா. அந்த இடம் எனக்கு தெரியும், நம்ம உடனே போய் அவளை பிடிக்கலான்னு இவன் கிளம்புறான். லூ ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவ கிடையாது. அவகிட்ட டார்க் மேஜிக் இருக்கு, கார்டியன் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். அதுக்கு தான் நம்ம ஜோடியாக் டெம்பிளுக்கு போய் மற்ற ஜோடியாக்கையும் ஒன்று சேர்க்கணும்னு எலி சொல்றான். இவருக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஹேய், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஆனா இதை நான் தான் கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்லிடாத. பார்த்தா அந்த கிஃப்ட் இந்த புலிகிட்ட இருந்து திருடின அதே டைனஸ்டி வால் தான். ஸோ இவங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி வெளியே வராங்க. இந்த எலி அவன் போற வழியில என்னெல்லாம் வாசனை அடிக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட பாக்குறான். இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா இந்த தீய ஜந்துக்கள் மறுபடியும் இங்க வந்துருதுங்க. இவரே அதை நானே சமாளிச்சிடுறேன்னு கொஞ்சம் டவுட்டா தான் நிக்கிறாரு. சோ டிராகனா மாறுற இந்த பொண்ணு ஜோடியாக் வீரர்கள்ல ஒருத்தர் தான். டாம பத்தியும் தெரிஞ்சிருக்கு, இனிமே ஒன்ன நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கார்டியன் அவனை என்கிட்ட தான் ஒப்படைச்சாங்க, என் விஷயத்துல தலையிடாதுன்னு இவர் சொல்றாரு. சோ இந்த புலி எப்பவுமே தனியா இருக்கதா ஆசைப்படுறாரு. மத்தவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுல இவருக்கு விருப்பமே இல்ல. மிஸ்டர் டைகர், நீ இன்னும் மாறவே இல்லைன்னு டிராகன் கிண்டல் பண்றா. இவர் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ண சொன்னா உள்ள இருக்கிற அந்த லேடி இது க்ளோசிங் டைம், என்னால திறக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஆனா டிராகன் பணம் கொடுத்துதான் அவங்க உடனே திறந்துடுறாங்க. டாம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நம்ம போலான்னு இவர் சொல்றாரு. பார்த்தா இந்த லேடியும் சாதாரண ஆள் கிடையாது போல இருக்கு. அவங்களுக்கும் மேஜிக்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்றாங்க. ஓ, இவங்க தவளையா? சோ இந்த இடம் தான் 12 ஜோடியாக் வீரர்களுடைய கோவில். எலி முன்னாடி போய் அந்த 12 ஜோடியாக் வீரர்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறான். முதல்ல இவர் தான் மிஸ்டர் ரூஸ்டர். கோவப்பட்ட தன்னுடைய இறகாலியை அடிப்பாரு. அடுத்ததா இவர் தான் மிஸ்டர் டாக். எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். இவர் தான் மிஸ்டர் ஆக்ஸ். மொரட்டு மனுஷன் தடுக்கவே முடியாது. இவர் தான் மிஸ் மங்கி. எல்லாத்தையும் குட்டியா மாத்திடுவா. அப்புறம் இவ தான் மிஸ் பிக். சுத்தி சுத்தி அடிப்பா. அடுத்து மிஸ் டிராகன் ரொம்பவும் திறமையானவை. இவளை சமாளிக்கவே முடியாது. யார் என்ன பேசினாலும் இவளால கேட்க முடியும். இவ தான் மிஸ் ராபிட். அடுத்து இவ தான் மிஸ் ஸ்னேக். ரொம்ப பிளெக்சிபிள். வேகத்துக்கு பேர் போன இவ தான் மிஸ் ஹார்ஸ். அடுத்து பேசினாலே பாம்பிடிக்கும் கோட். இவரை புரிஞ்சுக்க முடியாது, சரியான சுயநலவாதி. போதும் நிறுத்துறா. வழக்கமா இப்படி பண்ணா எல்லாருமே வந்துருவாங்க. ஆனா இப்ப 4 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு தெரியல. எலி டாம் தான் புது கார்டியன்னு மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறான். போன தடவை நம்ம பேசும்போது நீ ஒருத்தனே கார்டியனை பார்த்து பண்ண சொன்ன, இப்ப என்னாச்சு? நான் லூவை பழி வாங்கி ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு டாம் கேட்கறான். கார்டியன்ஸோட வேலை பழி வாங்குறது இல்ல, நீ இங்கேயே இரு, லூவை நாங்க பாத்துக்கிறோம்னு இவர் சொல்றாரு. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சேவல் கேட்க, நீ இங்க வந்ததே எனக்கு பிடிக்கலன்னு புலி சொல்ல, இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை ஆயிடுது. இதை சமாளிக்கிறதுக்காக குரங்கு இவங்க 2 பேரையுமே சின்னதா மாத்திருது. 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் இன்னும் மாறவே இல்லை. பார்த்தா இந்த கேப்ல டாம் அங்கிருந்து தப்பிச்சிடறான். அவன் அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு தான் போயிட்டு இருக்கான்னு முயல் சத்தத்தை வச்சே சொல்லிடுது. Sorry. கையில அந்த டைனஸ்டி வால் இருக்கிற தைரியத்துல டாம் வீட்டுக்குள்ளே வந்தார். பார்த்தா வீட்டுக்குள்ள ரொம்பவும் புதுசா தான் இருக்கு, பாழடைஞ்ச மாதிரியே இல்ல. இவங்களும் எல்லாரும் கிளம்பி உடனே இதே இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துல நிறையவே டார்க் மேஜிக் இருக்குன்னு டிராகன் சொல்றான். இப்பவும் இந்த இடத்துலயும் புலி நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேரலான்னு சொல்ல, டிராகன் இல்ல நம்ம ஒன்னதான் இருக்கணும்னு சொல்லுது.
அங்க ஏதோ ஒரு ராக் மியூசிக் சவுண்ட் கேக்குது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க மிஸ் லூவோட கொடை மட்டும் தனியா பறந்து வருது. Man, this is a long haul. பார்த்தா இந்த கொடை தான் மத்த ஜோடியாக் வீரர்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இவங்களையும் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணி Go! Find the others! I'm on it. Get ready for some rain! பார்த்தா அந்த மியூசிக்கை வாசிச்சுட்டு இருந்தது ஸ்கூல்ல பார்த்த இந்த ரேவ் தான். இவ எப்படி இங்க வந்தா? இந்த வீடியோ ஒரு மாதிரி இருக்கேன்னு இவன் யோசிக்கும் போதே ரேவோட அம்மா அங்க வராங்க. பார்த்தா அவ தான் மிஸ் லூ. இவனை பிடிக்கிறதுக்காக தான் ரேவை தத்தெடுத்து அவன் மூலமா நோட்டை விட்டுருக்கா. இது எல்லாமே அவளோட பிளான் தான். ஆனா இதை பத்திலாம் ரேவுக்கு தெரியாது. இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி ரேவை வச்சே அவன் கழுத்துல இருக்க நெக்லஸ் எடுக்க சொல்றான். ஆனா டாம் கழுத்துல அது இல்ல. இதனால லூ கடுப்பாயிடுறான். கடந்த 1000 வருஷமா நான் அதை தேடிக்கிட்டு இருக்க, மரியாதையா கொடுத்துட்டு இருக்கா. இப்பவும் இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. என் தொப்பியில இருக்குன்னு கிண்டலா பேசுறான். டைகர், டிராகன், ராட், மங்கி, பர்ஃபெக்ட். எல்லாரும் வந்துட்டீங்க. தாமஸோடவே நீங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன தடுக்க யாருமே இருக்கு. லூ அந்த மொத்த வீடும் தலைகீழ மாறுற மாதிரி மேஜிக் ஸ்பெல்ல போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. Yes! Breathe underwater! No! இங்கிருந்து தப்பிக்க ஒரு சின்ன வழி இருக்கிறத எலி பார்க்கறான். அந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னதும் குரங்கு இவங்க எல்லாரையுமே சின்னதா மாட்டுது. சீக்கிரம் போங்க, இந்த மேஜிக்கோட டைம் முடிய போகுது. Hurry, dragon! இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ரேவ் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நிறைய தீய ஜந்துக்கள் வந்துட்டு இருக்கு. நீ அந்த ஃபீனிக்ஸ்களை எங்க தான் வச்சிருக்க? பார்த்தா இவன் அந்த ஃபீனிக்ஸ்களை அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் மறைச்சு வச்சிருக்கான். டாம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறத நினைச்சு புலி கடுப்பாகிறாரு. ஆனா மத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷமா உங்களை பத்தி கேட்ட விஷயங்கள் வெறும் கதைன்னு நினைச்சேன். நம்ம மத்த ஜோடியாக்கையும் காப்பாத்தி ஆகணும். ஒரு கார்டியனா இருக்க என்ன தேவையோ அதை நீங்களே எனக்கு கத்துக் கொடுங்கன்னு கேட்கலாம். யூஸ்வலா ஒரு கார்டியன் தான் அடுத்த கார்டியனை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இவனோட பாட்டி உயிரோட இல்லாதனால இப்ப இவங்க தான் அதை செஞ்சாகணும். சோ டிராகன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்குனே அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்தையே உருவாங்க. இந்த மந்திரக்கல்லுக்குள்ள இருக்க ஃபீனிக்ஸை உன்னால பார்க்க முடிஞ்சாதான் நீ ஒரு கார்டியனா மாறிட்டேன்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸ்லயே ஃபீனிக்ஸ் மந்திரக்கல்லுக்கு தான் அளவில்லாத சக்தி இருக்கு. அதை வச்சுதான் இந்த உலகத்தையே உருவாக்குனாங்க. ஆனா அதே சக்தி லூ மாதிரி கெட்டவங்க கைக்கு போயிட்டா அதே உலகத்தை அழிக்கவும் முடியும். லூனார் நியூ இயர் அன்னைக்கு அதனுடைய சக்தி உச்சத்துல இருக்கும். அப்ப மொத்த மனித இனத்தையுமே அவளால அழிக்க முடியும். ஒருவேளை அந்த சக்தி வெளியில வந்தா அதை யாராலையும் தொட முடியாது. ஒரு கார்டியனால கூட முடியாது. இறந்து போயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் மேஜிக்கல் சக்தி நூல் மாதிரி இணைஞ்சிருக்கு. நீ அதை சரியா உணர்ந்தா உன்னாலையும் இந்த மாதிரி செய்ய முடியும். சோ ஒவ்வொரு விஷயங்களா அவங்க சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே சீக்கிரமாவே கத்துக்கிறா. No. Just said sweet potato. Yeah. Yes. Really? No. இவன் என்னதான் ட்ரைனிங்லாம் நல்லா பண்ணாலும் புலிக்கு அதுலலாம் திருப்தியே இல்லை. நீ ஃபீனிக்ஸை பார்த்தியான்னு தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால முடியல, என்ன பண்றதுன்னு இவன் சொல்ல 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு இவன் ஃபீல் பண்ண அப்பதான் டிராகன் உண்மையை சொல்றான். ஃபர்ஸ்ட் ஃபைட்ல சின்ன குழந்தையா இருந்த டாமை காப்பாத்துறதுக்காக புலி தான் லூவை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையில அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய ஆன்மாவை எடுத்துட்டு போறதுக்காக அந்த வினோத ஜந்துவும் வந்தது. உன் பாட்டி தான் அவங்க ஆன்மாவில பாதியை கொடுத்து அவரை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்தாங்க. உண்மை என்னன்னா உன் பாட்டியோட ஆன்மா இன்னமும் அவருக்குள்ள இருக்கு. அவர் கண்கள்லயே உன்னால அதை பார்க்க முடியும். அதே நேரம் டாமுக்கு எதுவுமே தெரியல. நான் அவனை சின்ன குழந்தையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு அவன் யாருன்னே தெரியலன்னு இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த டாம் என்னால இதை செய்ய முடியலையேன்னு ஃபீல் பண்ணி யார்கிட்டையும் சொல்லாம அங்கிருந்து வெளியே போயிடுறான். உடஞ்சு போனா அவன் வீட்டுக்கு வந்து பாட்டியோட போட்டோவை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனையே அறியாம அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த புலி பொம்மை கூட தான் விளையாண்டுருக்கான். அந்த விஷயத்தையும் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். சின்ன வயசுலயே அவங்க பாட்டி கொடுத்த அந்த புலி பொம்மைக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கிறதையும் அவன் இப்பதான் உணர்றான். பார்த்தா அவன் பாட்டி மறுபடியும் இங்க உயிரோட வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த சந்தோஷத்துல உங்களுக்கு என்னாச்சு, எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அந்த ஃபீனிக்ஸ்கெல்லாம் பத்திரமா வச்சிருக்கலன்னு கேக்குறாங்க. டோருக்கு. ஆனா என்னால ஃபீனிக்ஸை பார்க்கவே முடியல. கொடுக்காத, அது உன் பாட்டி இல்ல. பார்த்தா இப்ப இங்க பேசிட்டு இருந்தது லூ தான். இவனை ஏமாத்தி அந்த மந்திரக்கல்ல வாங்க பார்த்திருக்கா. ஆனா உண்மை தெரிஞ்சு இவன் தப்பிச்சு போக பார்க்கறான். இவன் மறைஞ்சிருந்து அந்த மந்திரக்கல்லை எடுத்துறான்.
இந்த பக்கம் புலியை காட்டுறாங்க. இந்த பையனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்பவுமே என்னை விட்டு விலகி போக தான் பாக்குறான்னு இவர் புலம்பிட்டு இருக்காரு. அது உண்மை இல்ல. எப்பவுமே நீ தான் எல்லாரையும் விட்டு விலகி இருக்க ஆசைப்படுற. அடிப்படையிலேயே உன் இனத்துக்குண்டான குணமே அதுதான். டிராகன் அவருக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாங்க. டாம் கிட்டையும் சரி, மத்த ஜோடியா கிட்டையும் சரி, இவர் தான் கடுமையா நடந்துக்கிறாரு, அவங்கள விட்டு விலகி நிக்கிறாருங்கிற உண்மையை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. டாம் திரும்பி வந்து லூ அந்த ஃபீனிக்ஸ்களை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான்னு சொல்றான். டாம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். புலி அங்க வராரு. வீட்டுக்கு போனா பாட்டி ஏன் என்கிட்ட எதையும் சொல்லாம விட்டுட்டாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சேன். எனக்கு இந்த பொம்மை தான் கிடைச்சது. இந்த பொம்மையை நீ சின்ன வயசா இருக்கும்போது நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் லூ கண்டிப்பா திரும்ப வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நானும் உன் பாட்டியும் சேர்ந்து நீ யாருங்கிறதையே மறைச்சோம். ஏன்னா கார்டியன் வம்சாவழியில நீ தான் கடைசி வாரிசு. நினைச்ச மாதிரியே அவளால உன்னை கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஸ்கூல்ல நடந்த விஷயத்தாலையும் வாசல்ல இருந்த மேஜிக் பொருட்களை எடுத்ததாலையும் தான் லூ திரும்ப வந்திருக்காங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இதுல என்னோட தப்பு இருக்கு. நான் ஒரு நல்ல டீச்சர் கிடையாது. 1000 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் நானே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இதுவும் கடந்து போகும். என்னால நீங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியல. அது தேவையே இல்லை டாம். 1000 தலைமுறைகளா கார்டியனா இருந்தவங்களுடைய குடும்ப ரத்தம் உனக்குள்ள இருக்கு. உன் பாட்டி அந்த ஃபீனிக்ஸ்கெல்லாம் உன்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ இவன் லூவை கண்டுபிடிக்கலான்னு புது தெம்போட கிளம்புறான். சூரியன் மறையும் போது தான் ஃபீனிக்ஸ்களோட சக்தி உச்சத்துல இருக்கும். அது வரைக்கும் லூ கண்டிப்பா வெயிட் பண்ணுவான். உன்னால கண்டிப்பா அந்த ஃபீனிக்ஸ்களை கண்டுபிடிக்க முடியும். முயற்சி பண்ணு. என்னால முடியல. ரொம்ப சத்தமா இருக்கு. டாம் ஃபோக்கஸ் பண்ணு. உன்னால கண்டிப்பா முடியும். முயற்சி பண்ணி டாம் அந்த ஃபீனிக்ஸ்களை கண்டுபிடிச்சிடறான். சோ லூவையும் கண்டுபிடிச்சிடறாங்க. Monkey paw. Naughty, Alvin. Oh, hi, thanks. Yeah. Protection spell. புலி லூவை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரால் சமாளிக்கவே முடியல. ஒரு லெவலுக்கு மேல மத்தவங்களை அடைச்சு வச்ச அதே கொடையில இவரும் மாட்டிக்கிறாரு. அந்த கொடையும் மேல இருந்து கீழே விழுந்துருக்கு. இவனால அவளை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே தைரியமா சண்டை போட்டுட்டாங்க. நான் நினைச்சிருந்தா நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது அன்னைக்கே உன்னை கொண்டு இருக்க முடியும். ஆனா உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால கண்டிப்பா கார்டியன் ஆக முடியாது. உன்னால எந்த யூஸும் இல்லை. அந்த கொடையை பிடிங்க. நம்ம மத்த ஜோடியாக்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த நிமிஷத்துக்காக நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். இந்த ஃபீனிக்ஸோட பவரை வச்சு என்னால ஒரு புது உலகத்தையே உருவாக்க முடியும். மனுஷங்களே இல்லை. லூ எல்லா மனிதர்களுடைய ஆன்மாக்களையும் அந்த ஃபீனிக்ஸ் மந்திர கல்லுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் குரங்கு கொடையில இருந்த மத்த ஜோடியாக்க ரிலீஸ் பண்ணிடுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து கெத்தான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. நீயே பாரு தாமஸ். இது ரொம்ப அழகா இருக்குல்ல? We're coming, kid. I'll show you who's in charge. Yeah, that's right. Monkey foot. இவங்க எல்லாரும் சேர்ந்து லூவை புரட்டி எடுத்தாலும் சூரியன் அஸ்தமனமா. சோ ஃபீனிக்ஸ்கள்ல இருந்த அதிகப்படியான சக்தியை இவ எடுத்துக்கிறா. அதை வச்சு எல்லா ஜோடியாக்கையும் ஃப்ரீஸ் பண்ணி பிடிச்சிடறா. வா தாமஸ், என் கூட சண்டை போடு. உன் பாட்டியும் அப்படிதான் செத்தா. நம்ம சண்டை போட தேவையே இல்லை. மனசு சொல்றதை கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு பாட்டி சொல்லி கொடுத்தது டாமுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இவ்வளவு எனர்ஜி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபீனிக்ஸ் மந்திர கல்ல கையால தொட்டா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுமே மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக இவன் அதை செய்யறான். இப்ப அவனால அந்த ஃபீனிக்ஸை பார்க்க முடியுது. அது தீய சக்தியால கஷ்டப்பட்டு இவன் அதை தொட்டு தீய சக்தியை அழிச்சு மறுபடியும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வரான். தீய சக்தி கூட சேர்ந்து பூமி இறந்து போயிட்டான். அதுக்குள்ள இருந்த அத்தனை மனிதர்களுடைய ஆன்மாவும் அவங்க கிட்டே திரும்ப வந்திருக்கு.
ஆனா இவ்வளவு எனர்ஜி அவனுக்குள்ள போனதுனால டாம் இறந்து போயிடுறான். அவன் ஆன்மாவை கொண்டு போறதுக்காக வானத்துல இருந்து வினோத ஜந்துவும் வந்துருது. முன்னாடி ஒரு தடவை பாட்டி இறந்து போன புலியை காப்பாத்தினாங்க இல்லையா, அதே மாதிரியே இப்ப இவரு டாம காப்பாத்த ட்ரை பண்றாங்க. மத்தவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் புதுசா வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்காங்க. அங்க பினிக்ஸ் கல்லை உருவாக்குன அந்த பெண் கடவுள் லுக்குவா வராங்க. இவரு மனிதர்களை காப்பாத்த டாம் இறந்துட்டான்னு சொல்றாரு. ஹூ, இப்ப நீ நின்னுகிட்டு இருக்கிறது தான் ஆன்மாக்களின் கண்ணீர் கடல். எல்லா ஆன்மாக்களும் கடைசியா இங்கதான் வந்து சேரும். டாமோட ஆன்மா ஏற்கனவே இங்க வந்துருச்சு. இவனுக்கு பதிலா ஏன் ஆன்மாவை எடுத்துக்கோங்க. என்ன காப்பாத்தும் போது மிஸ்ஸஸ் லீ அதானே செஞ்சாங்க. அப்படி செஞ்சா நீயும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல செய்ங்க, எனக்கு பயம் இல்ல. தெரியும், நான் சொல்றத திருப்பி சொல்லு. With my breath, I bind you. நல்ல வேலையை 2 பேருமே உயிர் பழிச்சிடறாங்க. ஆனா புலியோட ஆன்மா அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு நிறைய வயசாயிடுச்சு. தாமஸ் லீ, நாங்க உன்னை கார்டியனா அறிவிக்கிறோம். Listen to everything that I say. உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆனா திறந்து பார்த்தா அது உள்ள ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ள இருந்த சாவியை வழக்கம் போல இந்த எலி தான் திட்டி வச்சிருக்கா. அதாவது இவர் தங்கி இருந்த அந்த வீட்டை தான் கிஃப்டா கொடுக்குறாரு. ஏன்னா நீ அங்க நிறைய ட்ரைனிங் எடுக்கலாம், விருப்பப்பட்டா அங்கேயே தங்கிக்கலாம், அப்படி இப்படின்னு தயங்கி பேசுறாரு. கண்டிப்பா உங்க கூட தான் இருக்க போறேன்னு இவன் சொன்னதும் அவர் சந்தோஷப்படுறாரு. சோ புலி மறுபடியும் இவனுக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தடவை இன்னமும் கஷ்டமா இருக்கு. புலியோட ஆன்மா இப்ப இவனுக்குள்ள இருக்கிறதுனால இவனாலையும் புலியா மாற முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.